மக்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வாஸ்து விதிகள் நம்ம ஆல்ரெடி கட்டிங் வீடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அதே வீடியோ தான். எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ வடக்கு பார்த்த வீடாகவும் சரி, இல்லை கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, இப்போ எந்த பக்கம் பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, கட்டிங் வீடுகள் மிகவும் பிரச்சனையான ஒரு அமைப்பை நமக்கு கொடுக்கும். அதாவது கிழக்கு பார்த்த வீடுகள் வடகிழக்கு மூலையில் கட் பண்ணுறது, அதே மாதிரி மேற்கு பார்த்த வீடுகள் கன்னி மூலையில் கட் பண்ணுறது, அதே மாதிரி வடக்கு பார்த்த வீடுகள் வாயு மூலையில் கட் பண்ணி பில்டிங் அமைப்பது போன்ற விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொந்தரவை குடும்பத்தில் நமக்கு கொண்டு வந்துடும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு மோசமான பலன்களை நம்ம திடுதப்புன்னு கொடுத்து நம்மளை நம்மளுடைய டோட்டல் ஃபேமிலியினுடைய சந்தோஷத்தையே கெடுத்துடும். எனவே மக்கள் இந்த வாஸ்து விதிகளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கட் செய்யாமல், வீடுகளை கட் செய்யாமல் கரெக்டாக சதுரமாக இந்த மாதிரி சதுரமாக வீடுகளை அமைச்சு கட்டிக்காங்க. என்ட்ரன்ஸை கரெக்டாக நடுபாகத்துலேயோ இல்லை உச்ச பாகத்துலேயோ என்ட்ரன்ஸை நம்ம அமைச்சுக்கணும். சதுரமாக கட்டிக்கலாம், இல்லாட்டி செவ்வகமாக கட்டிக்கலாம். சதுரமாக கட்டுறது முதல் தர யோக பலனை கொடுக்கும். செவ்வகமாக கட்டுறது இரண்டாம் தர யோக பலனை கொடுக்கும் என்பது விதி. இந்த மாதிரி சதுரமாக கட்டக்கூடிய வீடுகள் உள்ளே இருக்கக்கூடிய ரூமுகள்லாம் பார்த்திங்கன்னா உச்சபாகத்தில் என்ட்ரன்ஸை வச்சு வாயு மூலையில் செப்டி டேங்கு போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம வச்சு வீடு கட்டுவது மிகவும் சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் என்பது விதி. எனவே இந்த வாஸ்து விதிகளை பின்பற்றி நம்ம எப்படி என்ஜினியரை வச்சுருக்கிறோமோ, ஒரு வீடு கட்டும் போது டாப் டு பாட்டம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி நம்ம இன்ஜினியரை வச்சு நம்ம வேலை செய்கிறோமோ, அதே மாதிரி வாஸ்து நிபுணர்களையும் வைத்து நீங்கள் வேலை செய்வது மிகவும் ஒரு உத்தமமான பலனை தரும். அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஜினியர்கிட்டையோ இல்லை கொத்தனார்ட்டையோ அதாவது லேபர்ஸ்கிட்ட ஏகப்பட்ட ப்ராப்ளங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது. எனவே மக்கள் ஆரம்பத்திலிருந்து அந்த வாஸ்து விதியை பின்பற்றி நம்ம வீடு கட்டும் போது அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளங்கள், அதாவது லேபர்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் வீட்டில் நம்ம கட்டி முடிக்க எளிதாக வீடு கட்டி முடிக்க கண்டிப்பாக முடியும் என்பது ஒரு முக்கியமான விதி. எனவே வாஸ்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்றி மக்கள் அனைவரும் உங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து விதிகள் என்பது இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்ட ஒரு விதி கிடையாது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு விதிகள். மயன் விஸ்வகர்மா என்ற ஒரு முனிவரால் எழுதப்பட்ட ஒரு வாஸ்து விதிகள். எனவே மக்கள் இந்த விதிகளை பின்பற்றி தங்களுடைய வீடை அமைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.